ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சாரதா எப்படியாச்சு விஜயும் காவேரியும் திரும்பவும் ஒன்று சேர்த்துடணும், அவங்க புது லைஃப் ஸ்டைலில் ஸ்டார்ட் பண்ணணும், லவ் பண்ணி திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. நம்ம சாரதா பழைய மாதிரி எப்படியெல்லாமோ கல்யாணம் நடந்து லவ் பண்ணி ஒன்றா சேர்ந்து குழந்தை பெற்றுன்னு சந்தோஷமாக வாழ்கிற டைமில் ஆக்சிடெண்ட் ஆகி என்னென்னமோ நடந்து போச்சு. ஆனால் அந்த வாழ்க்கையை திரும்பவும் வாழணும் அவங்க அப்படின்றதுக்காக தான் சாரதா என்னென்னமோ பண்ணுறாங்க. நடந்த ஒரு சில விஷயங்களை வச்சு இப்போது விஜய் காவேரி கிட்டேயும் அம்மாவும் கூட்டிகிட்டு வந்து பழகிற விஷயங்களை வச்சையும் மேட்ச் பண்ணி சாரதா ஏதோ கதையெல்லாம் அடிச்சு விடுறாங்க நம்ம காவேரி கிட்ட. அவங்களும் அதெல்லாம் உண்மைன்னு நினச்சி நம்ம விஜய் கிட்ட பேசவும் செய்கிறாங்க. விஜய்க்கும் சாரதாவுக்கும் தெரியும் எது உண்மை எது பொய்ன்னு சொல்லிட்டு, அதனால அவங்களுமே அதை மேட்ச் பண்ணிட்டு விஜயுமே ரொம்ப ஜாலியாக காவேரி கிட்ட அட்டாச் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போது சாரதாவே அப்பப்போ மெசேஜ் பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னம்மா நீ ஒரு ஆம்பளை கிட்ட பேசினா திட்டுற அம்மா தான் பார்த்துருக்க, ஆனால் இப்படி மெசேஜ் பண்ணலையா, பேசலையா, சாப்பிட்டியான்னு கேட்கலையான்னு கேட்குற அம்மாவை இப்போ தான் பார்க்குறேன். அம்மா நீ உன் மனசில் என்ன நினச்சிட்ருக்க அப்படின்னு காவேரி விஜய் மெசேஜ் குட் மார்னிங் பண்ணதுக்கு அப்புறமா இவங்களுமே குட் மார்னிங்னு பண்ணிட்டு சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது இன்னும் இல்லை, இதுக்கப்புறம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது நானுமே இன்னும் இல்லை, அம்மாவோட சேர்ந்து இப்போ தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க மெசேஜ்லேயே. அப்போ தான் அம்மு எப்படி இருக்கா அப்படின்னு, அவளுக்கு என்ன நல்லா தானே இருக்கா, ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கா, எப்படியோ நீங்கள் ஸ்கூலில் மீட் பண்ணி பேச தானே போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு காவேரி சொல்லவும் சின்ன சின்ன சேட்டிங் இப்படியே தான் மாற்றி மாற்றி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு மிஸ்ஸும் ஸ்டூடெண்ட்டோடைய அப்பாவும் இப்படியெல்லாம் மெசேஜ் பண்ணிக்கிறத இப்போ தான் பார்க்குறேன். இப்படி இருக்கிறவங்க கூட நமக்கு ஏற்கனவே இவங்க தெரிஞ்ச சொந்தமாச்சு அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்பவே எப்படி சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப ஒரு இன்ஸ்டன்ட் மாதிரி இதை நினச்சிக்கிட்டு காவேரி கிச்சனுக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட, மா எனக்கு ஒன்று மட்டும் புரியலை, ஆமாம் நடந்ததெல்லாம் வச்சு ஏற்கனவே அவங்க பொண்ணு கேட்க வீட்டுக்கு வந்தாங்க, நீயும் தரேன்னு சொல்லிட்டு நான் முடியாதுன்னு போய் சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் அவரும் நான் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச படலை, தெரியாமல் நடந்துச்சின்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டாரு. இப்போது நீ நடந்துக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா திரும்பவும் ஏதாச்சும் என்ன அந்த குடும்பத்துக்குள்ளே மாட்டி விட பிளான் போடுறியான்னு தோணுது அப்படின்னு சொல்லவும், ஏய் ஏண்டி நான் அப்படியெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு, பின்ன என்னம்மா அவர் கூட பேசினா சந்தோஷப்படுற நம்ம பொண்ணு இதே மாதிரி பேசி பழகட்டோன்னு நினைக்கிறியா என்ன, இல்லை அவர் கூட மெசேஜ் பண்ணலைனா ஏன் பண்ணலை, அவருக்கு மெசேஜ் பண்ணுன்னு சொல்கிற, என்னம்மா விட்ட என் ஃபோன் எடுத்து நீயே அவருக்கு டைப் பண்ணி மொத்தமாக எங்கள் 2 பேரையும் லவ் பண்ண வச்சு சேர்த்து வச்சிருவ போல இருக்கு, இந்த அளவுக்கு இல்லை நீ நடிக்கிறா, ஆனால் ஒன்றுமா நீ நினைக்கிறது நடக்காது அப்படின்னு சொல்லவும், நீ அது எப்படி நடக்காது போதும்னு நானும் பார்க்குறேடி, நீ சொல்கிறதெல்லாம் 100% கரெக்ட் தான், அதுக்காக தானே நான் இவ்வளோ தூரம் போராடிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சார்ந்தா மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. என்னடி என்ன நின்று பார்த்துட்டு இருக்கேன், ஸ்கூலுக்கு நேரம் ஆகுதுல்ல, காலையிலே உட்காந்து தோசை சுடணுமா ஒப்பா செய்யட்டுமா, உனக்கு துணி அயன் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தேன், நீ பெப்பர் பேன் ஃபோனே பார்த்துட்டு இருந்தேன், போய் செய்கிறது ஏதாச்சும் சொல்கிறது ஏதாச்சும் போய் என்ன வேணும் அப்படின்னுமோ தோசை அப்படின்னு காவேரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. நம்மளோட நடவடிக்கையே வர வர சரியில்லையா, இல்லை நமக்கு ஆக்சிடெண்ட் ஆகி நிறைய விஷயங்கள் மறந்ததுனால அம்மா இப்படி எல்லாம் பண்ணது நமக்கு புதுசாக இருக்கா அப்படின்னு தெரியாமல் காவேரி யோசிச்சுட்டே ரூமுக்குள்ளே போயிட்டு சாரி மாற்றிட்டு வராங்க. அப்போ தான் கரெக்டாக கங்கா கால் பண்ணுறாங்க நம்ம காவேரிக்கு. ஹாய் காவேரி எப்படி இருக்க அப்படின்னு, நான் நல்லா இருக்கேங்க்கா, நீ எப்படி இருக்க, யாழினி எங்கக்கா அப்படின்னு. அவளுக்கு ஸ்கூல் டைம் டேபிள் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல்லடி, அதான் ஸ்கூலுக்கு சீக்கிரமாகவே கிளம்பிடுறா, இவள் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா அப்படின்னு சொன்னவும், என்னக்கா அது இப்போ தான் 8 மணி ஆகுது, பிள்ளைய உள்ள இன்னைக்கு சீக்கிரம் ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சிருக்கா அப்படின்னு. என்னடி பண்ணுறது, ஒவ்வொரு ஸ்கூல் ஒவ்வொரு மாதிரி இருக்குது, உன்ன மாதிரியே லேட்டாக அனுப்ப முடியுமா, அவள் என்ன மிஸ் ஸ்டூடெண்ட் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் சரிதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சாப்பிட்டியாக்கா, எப்படி இருக்க, மாமா எப்படி இருக்காருன்னு மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா எங்கடி இருக்காங்க, நீ எப்படி இருக்க, அப்புறம் குட்டி பாப்பா எப்படி இருக்கான்னு கேட்குறாங்க. குட்டி பாப்பாவா, யாருக்கா அப்படின்னு. அதான்டி உன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டு, அம்மாவை பற்றி தான் கேட்குறேன், அந்த பாப்பாவை எனக்கு என்னமோ ரொம்ப பிடிச்சிருக்குடி, அந்த பாப்பா ஞாபகம் மாதிரி இருக்குது, நான் யாழினியை பார்க்கும்போதெல்லாம் அவன் ஞாபகம் தான் வருது, அவங்க 2 பேரும் சேர்ந்து எப்படியெல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க, அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஓ நல்லதாக்கா இருக்கா, இப்போதான்
அம்மா ஸ்கூலுக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு அவளை பற்றி பேசிட்டு அவளுக்கு சாப்பாடு கொடுக்குறேன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. இங்கே யாழினி பாப்பாவை வச்சு உதாரணத்துக்கு அம்முதான் எல்லாமேன்னு சொல்லிட்டு இங்கே அம்மாவோட அலமல் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இருக்காதாடி பேத்தியோட பாசம் அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லவும், என்னக்கா சொல்கிற நீ அப்படின்னு, அதான்டி ஏழனியோடைய பேத்தி பாசம் இருக்காது அம்மாவுக்குன்னு சொன்னேன் அப்படின்னவும், என்னமோக்கா வர வர நீ பண்ணுறதும் பிடிக்கல அம்மா பண்ணுறதும் எனக்கு பிடிக்கல, ஏதோ சரியில்லாத மாதிரி சரிங்க அப்படின்னு சொல்கிறவும், நாங்கள் என்னடி பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. சரி ஒன்றும் இல்லை அம்மா கிட்ட ஃபோனை கொடு அப்படின்னவும், அக்கா ஃபோன் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. சாரதாவுமே அவங்கக்கிட்ட ஃபோன் பேசி சமைச்சு முடிச்சுட்டு இருக்காங்க. காவேரிக்கு தோசை உசுட்டு கொடுக்குறாங்க. அதை உட்காந்து காவேரியுமே சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கிச்சனில் இவங்க சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது கங்கா கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. விஜய் தம்பிக்கிட்ட மெசேஜில் பேச ஆரம்பிச்சிட்டா, ஃபோன் பண்ணி பேசுகிறா, அவங்க 2 பேரும் சேர்ந்துருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு. நானும் விஜய் தம்பியும் அவளை சேர்த்து வைக்கிறதுக்காக ஏதோ ஸ்டோரியெல்லாம் சொல்லி கலந்து விட்டுருக்கோம். உங்ககிட்ட கேட்டால்னா நீயும் இதே மெயின்டைன் பண்ணிக்கோ, எப்படியும் உங்ககிட்ட கேட்பா, அப்புறம் நீ திருன்னு முழுக்கக்கூடாதுல்ல, இந்த விஷயத்த யமுனா கிட்டேயும் நீ சொல்லிடுஎன்ன அப்படின்னு சொல்லவும், சரிம்மா நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவுமே சொல்லிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் சாரதா காவியையும் விஜயையும் சேர்த்து வைக்க அவங்க மட்டும்தான் பிளான் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இந்த விஷயத்துலயே நம்ம கங்காவையும் யமுனாவும் சேர்த்து இழுத்து விட்டுட்டாங்க. அவங்களுமே சாரதா என்ன போய் சொன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி ட்ராமா பண்ணணும், அதை மின்கிட்டயே சொல்லியும் வச்சிடுறாங்க. காவேரிக்கு சந்தேகம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பேசி முடிச்சுட்டு யாழினியை பற்றி கேட்டுட்டு கால் கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ண உடனே காவேரி, போதுமா தோசை இன்னும் வேணுமாடி அப்படின்னு சொல்லவும், போதுமா அக்கா கட் பண்ணிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி வச்சுட்டு நேரமாகுதுன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. என்னம்மா அம்முவுக்கு கட்டிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லடி கட்டலை இன்னும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா அம்முக்கு வழக்கம் போல் கட்டி கொடுப்பல்ல, அவள் நீ லஞ்சு கட்டி கொடுப்பான்னு சாப்பாடு எடுத்துகிட்டு வராமல் வரப்போறா, குடுமா குழந்தை பட்னியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லவும், அடி நான் கொடுக்கும்போதெல்லாம் கத்துவா, இப்போ நீயே கேட்டு வாங்கிட்டு போகிறேன், இந்த மனமாற்றம் இருந்தால் போதும், இவகிட்ட இதை பற்றி சொன்னாலையும் அப்புறம் கோவப்பட்டுட்டு ஏதாச்சும் காரணம் கேட்பா, எதுக்கு அவள் கேட்கும் போதே கம்முன்னு போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டும் கொடுத்துடுறாங்க. எடுத்துட்டு அவங்களுமே கிளம்பிடுறாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு. இன்னொரு சைடு வழக்கம் போல் காவேரி போயிட்டு இருக்கும்போது தான் அம்மாவை கூட்டிட்டு சாரதாக்கு கால் பண்ணி கிளம்பிட்டாளான்னு கேட்டுட்டு அவள் இப்போ தான் கிளம்பினான்னு சொல்லிட்டு கரெக்டாக டைமிங்க்கு போகணும் இல்லையா, அதுக்காக அம்மாவை கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க. அப்பா வர வர உன்னோடைய அட்டகாசம் ஒன்றும் தாங்கலப்பா, நீ எனக்கு அப்பாப்பா, நீ என்னை ஸ்கூலில் பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டுருக்க, ஆனால் இது உனக்கே ரொம்ப ஓவராக இல்லை, எனக்கு படிப்பு சொல்லி கொடுக்குற மிஸ்கிட்டே உன் ஆளுத்தனத்தை காட்டி கண்டிப்பாக என்னை படிப்பில் பரீட்சையில் பாஸ் ஆக விடமாட்ட போல இருக்கு, என் மிஸ்ஸு உன் மேலே இருக்கிற கோத்தில் எனக்கு 0 மார்க் தான் போடுவாங்க போல இருக்கு அப்படின்னு இங்கே குட்டி பாப்பா பேசவும், வாழு பத்தியா என்னெல்லாம் பேசுகிற, வயசுக்கு மீறின பேச்சை பேசுகிற அப்படின்னு, நான் சின்ன பொண்ணு எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் நான் உங்களை விட பெரிய பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அதேனுமா உண்மைதான் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க. நீ இப்படி பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா ஒழுங்காக படிக்கல போல இருக்கே, எக்ஸாம் வந்தால் எங்கடா மார்க் கம்மியாயிடுமோ ஃபெயில் ஆகிடுவோமோ அப்படின்னு நான் டேடி கிட்ட ரேங்க் கார்டில் சைன் வாங்க முடியாது திட்டுவணும்னு இப்படி என்ன காரணம் வச்சு நீ இப்படி சொல்கிற போல இருக்கே அப்படின்னு சொல்லவும், ஐயோ அதெல்லாம் நான் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் படித்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன், நீங்கள் வேணால் என் மிஸ் கிட்ட கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லவும், சரி கேட்டுட்டா போச்சு அப்படின்னு இவங்க 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க. அங்கே பாரு உன் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் போய் காரை நிறுத்திட்டு கார் கண்ணாடியை கீழே இருக்கிறாங்க. ஹாய் அம்மு சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கவும், நான் சாப்பிட்டேன் மிஸ், நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கார்லேயே பேசிகிட்டு இருக்கவும், ஸ்கூலுக்கு போகிறியா என்ன வரியா மிஸ் கூட நடந்து போகலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ் நாம் எதுக்கு நடந்து போனோம், நீங்கள் எங்கள் காரில் வரீங்களா அப்படின்னு அம்மு கேட்கவும், பரவாயில்லையே இந்த அப்பாவுக்கு ஏற்ற மாதிரி அம்மு நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் மனசுக்குள்ளே நினச்சிட்டு அம்முவை பார்த்து பயங்கரமாக சிரிக்கிறாங்க. இல்லைடா அம்மு பரவாயில்ல நடந்தே போகிறேன், இல்லைன்னா நீ டாடி கூட கார்லேயே இறங்குறியா அப்படின்னு சொல்லவும், மிஸ் மிஸ் இருங்க விட்டுட்டு போயிடாதீங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லவும், அட பயபுலியே இப்போதானே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே மிஸ் கூட இறங்கி போகிறேன் அப்படின்னு. மிஸ் மிஸ் ஒரு நிமிஷம், எதுக்கு 2 பேரும் நடந்து போய்கிட்டு, 2 பேரும் காரில் ஏறுங்க நானே கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன். அம்மு அது மட்டும் இல்லாமல் நேற்று நடந்தது கொஞ்சம் கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தா, நீங்களும் கார்லேயே வரீங்களா, நானே உங்களை ட்ராப் பண்ணிட்டு போகிறேன், எப்பவும் அம்முவை ட்ராப் பண்ண தான் போக போகிறேன், நீங்களும் வந்தீங்கன்னா ட்ராப் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அது அப்படின்னு சொல்லுவோம், என்ன ஸ்கூலில் மேடமை நினச்சி பயப்படுறீங்களா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது வாங்க அப்படின்னு விஜய் கூப்பிடுறாங்க. அப்படி சரின்னு சொல்லிட்டு காரில் ஏறும்போது அம்மு இருந்துக்கிட்டு ஏறலான்னு சொல்லிட்டு ஏறும்போது, என்ன நீங்கள் மிஸ்கிட்ட ரீல் ஓடுறதுக்கு நான் தான் கிடச்சேனா, நான் எப்போ உங்ககிட்ட கால் வலிக்குதுன்னு சொன்னேன் அப்படின்னு அம்மு கேட்கவும், அப்பாக்காக ப்ளீஸ்டா தங்க அப்படின்னு, நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, நான் மிஸ்கிட்டே போகிறேன்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டு
காவேரி கூடவே உட்காந்துக்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு போய் விஜய் வந்து அங்கே இறக்கி விடுறாங்க. அவங்க 2 பேரும் இறங்கி ஸ்கூலுக்கும் விஜய்க்கு பாய் சொல்லிட்டு போகிறாங்க. அம்மாவும் பிள்ளையும் ஒன்றா சேர்ந்து என் கூடவே வந்து ஸோ ஸ்கூலுக்கு போகிறத நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு விஜயும் அதை நினச்சிட்டு ஸோ வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு திரும்பவும் கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ நேராக சாரதா கிட்ட தான் போகிறாங்க. அங்கே போயிட்டு வாங்க மாப்பிள்ள அப்படின்னு கூப்பிடவும் அத்தை என்ன காவேரி இன்னைக்கு ரொம்ப அழகாக கிளம்பிட்டா, அவன் மனசுக்குள்ளே அவன் முகத்திலே ஒரு மாற்றம் தெரியுது அத்தை அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம் தம்பி, அவன் முன்ன மாதிரியெல்லாம் இல்லை, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு. அத்தை அதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம். ஆமாம் காவேரி கிட்ட என்னென்னமோ கதை கட்டி விட்டுருக்கீங்க, நைட் அவள் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினேன் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் தம்பி அப்படின்னு. பரவாயில்லையத்தை, நீங்களே காவேரிக்கு ரூட்டையும் எடுத்து கொடுத்துட்டு அவன் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு பின்னாடியே வாட்சும் பண்ணுறாங்க போல இருக்கு. நானும் காவேரி சேர்ந்ததுக்காக நீங்களும் நிறைய ஹெல்ப் பண்ணுறீங்க அத்தை, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லவும், என்ன மாப்பிள்ள இது, பொண்ணையும் மாப்பிள்ளையும் சேர்த்து வைக்க அத்தையா நான் இதை கூட செய்யலைன்னா எப்படி அப்படின்னு சொல்லவும், தேங்க்ஸ் அத்தை, ஆனால் ஏதாச்சும் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் எனக்கு சொல்லிட்டு பண்ணுங்க அத்தை, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியாமல் நான் வேற திருத்துறேன்னு காவேரி கிட்ட பதில் சொல்ல முடியாமல் முழிக்கிறேன், என்னமோ கதை சொல்லி வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லவும், தம்பி வாய்க்கு வந்ததை நானே அடிச்சு விடுறேன், அவள் அப்பப்போ அதாவது குறுக்கு கேள்வி கேட்குறா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, அதான் நான் எதோ சொல்லி சமாளிச்சிட்டேன், சரி நடந்த விஷயத்த தானே சொல்ல போகிறோம், அதோட சேர்த்து ஏதாச்சும் கொஞ்சம் போய் சொல்ல போகிறோன்னு மிக்ஸ் பண்ணி சொல்லி விட்டுட்டு அப்படின்னு சொல்லவும், தேங்க்ஸ் அத்தை எப்படியோ ஒன்று அப்படின்னு சொல்லவும், நீங்கள் கவலைப்படாதீங்க, இதை பற்றி காவேரி யார்கிட்ட பேசினாலும் எல்லாரும் ஒரே பதில் தான் சொல்லுவாங்க, நீங்களும் அதே மாதிரியே பேசுங்க, கங்கா யமுனா கிட்ட கூட நான் இந்த விஷயத்தை பற்றியெல்லாம் சொல்லிட்டா, அவங்களும் காவேரி இதை பற்றி ஏதாச்சும் கேட்டாலும் அதே ஸ்டோரியை தான் சொல்லுவாங்க, அதனால் உங்களுக்குள்ள பிரச்சனை எல்லாம் வராது, உங்களுக்கு இப்படி ஆனதை நினச்சி நீங்கள் லவ் பண்ண பொண்ணு உங்கள் விட்டுட்டு போனதை நினச்சி அம்முக்கும் அம்மா இல்லைன்றதை நினச்சி காவேரி இப்போ ரொம்ப கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அது மட்டும் இல்லாமல் ஏமா நீ இப்படி எப்போ பார்த்தாலும் அவரை பற்றியே பேசுகிற, அவருக்கு மெசேஜ் பண்ணலான்னெல்லாம் கேட்குற, அதனால் நடந்த ஏற்கனவே அவங்க பேசிட்டு போன மாதிரி திரும்பவும் என்னையும் விஜயும் பழக விட்டு எங்கள் 2 பேருக்கும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அப்படி இப்படின்னு ஏதாச்சும் பிளான் போடுறியான்னு கூட காவேரி என்னை பார்த்து கேட்டா தெரியுமா, அதுக்கு தானே தம்பி நம்ம பிளான் போடுறோம், அவள் வாயிலேருந்தே இது வந்துடுச்சு, அப்போனா கண்டிப்பாக அவன் மனசுலேயும் இது இருக்குல்ல, மனசில் அவன் நினைக்கிறதுனால தான் இப்படி எல்லாம் சொல்கிறா, அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட அவள் பேசுகிற விதத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்குமே நம்பிக்கை வந்துடுச்சு அப்படின்னு சாரதாவுமே சொல்லும்போது, ஆமாத்த காவேரி கண்டிப்பாக காவேரிக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவளையும் என்னை வந்து அவளுக்கும் பிடிக்கும், கண்டிப்பாக அதனால் வந்து எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்னு விஜயும் நம்பிக்கையாக சொல்லிட்டு, சரி அத்தை நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இருங்க தம்பி சாப்பிட்டுட்டு போவீங்க அப்படின்னு சொல்லவும், இல்லை அத்தா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் கிளம்பி போயிடுறாங்க. இன்னொரு சைடு அம்மு வந்து வழக்கம் போல் காவேரி கூட ரொம்பவே அட்டாச்சுங்க, ஒட்டிட்டு பயங்கரமாக வந்து விளையாடிட்டு திரும்பவும் வீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க கேட் கிட்ட. விஜய் வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ காவேரி வந்து அங்கே அம்முவை விட்டுட்டு போக மனசு இல்லை, நீ வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடுவோம். சாரதா பாட்டி வீட்டுக்கு மிஸ் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மும் வந்துட்டு இருக்கும்போது காவேரி வந்து நான் உங்கள் டேடிக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. விஜய் ஆக்சுவலி லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் வேகமாக வந்துட்டுருக்காரு. அப்போ தான் வந்து நீங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போக வந்துட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் மிஸ் லேட் ஆகிடுச்சு, இதோ வந்துட்டுருக்கேன், இன்னும் 10 நிமிஷத்தில் வந்துடுவேன் அப்படின்னு. ஸ்கூல் வந்து விட்டுட்டாங்க, ஸோ வந்து அதனால் வந்து நானே அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன், தனியாக பாப்பா விட்டுட்டு போக எனக்கு மனசு இல்லை, நான் ஆல்ரெடி வீட்டுக்கிட்ட வந்துட்டோம், நீங்கள் வீட்டில் வந்து கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லவும், ஓகே மிஸ் ரொம்ப தேங்க்ஸ் மிஸ் அப்படின்னு சொல்லவும், இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கால் கட் பண்ணிவிட்டு நேராக சாரதா வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. இவங்களும் வந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க. அப்போ தான் வந்து மிஸ் நான் உங்ககிட்ட ஒன்று சொன்னால் நீங்கள் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அம்மு சொல்லுடா அப்படின்னு. என் டேடி வர வர ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க, உங்களை பார்த்ததுலேருந்தே எங்கள் டேடி சரியே இல்லை, டேடியாகவே இல்லை, டேடிக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நான் ஒரு பாப்பா இருக்குன்றத கூட என் டேடி மறந்துடுறாங்க தெரியுமா, உங்களை அவ்வளோ பிடிக்கும் எங்கள் டேடிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் காவேரி மனசுக்குள்ளே இது எல்லாத்தையும் அம்மா சொல்கிற விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு, ஏய் நீ வயசுக்கு மீறி நான் பேசுகிற ஒரு பொண்ணு பேசுகிற பேச்சா இது ஒரு டேடியை பார்த்து அப்படின்னு. என்ன பண்ணுறது மிஸ், என் டேடி இப்படி பேச வைக்கிறாரு என்ன, அப்படி தான் காலையில் ஸ்கூலுக்கு என்னை கூட்டிகிட்டு வர்றது, ஸ்கூலுக்கு போகிறது நான், ஆனால் அவர் பர்ஃப்யூம் போடுறது என்ன, குளிக்கிறது என்ன, தலையை சீவுறது என்ன, என்னென்னமோ பண்ணுறாரு, எங்கள் டேடிக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு போல இருக்க மிஸ், நான் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தா சாரி அப்படின்னு அம்மும் வந்துட்டு இருக்காங்க. காவேரி அம்மு சொன்ன விஷயத்தெல்லாம் விஜயை பற்றி நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, காவேரிக்கும் விஜயை பிடிக்குமா என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.